பொதுவாக நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா ராசி நட்சத்திரம், அதை தாண்டி தெரியுமான்னு கேட்டால் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் லக்னத்தை வச்சு என்னென்ன ஆகும், எப்படியெல்லாம் மாறுவாங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ லக்னங்கிறத நம்ம மறுபடியும் புரட்டி பார்க்கணும், இதுதான் நம்ம லக்னமான்னு. இது எப்படி ஈஸியாக மக்கள் மனசில் பதிய வைக்கிறது? நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நகர்வுக்கு காரணம். இன்னைக்கு இந்த நட்சத்திரம் தான் சந்திரன் நகட்டி வைக்குது. ஸோ சந்திரனை தள்ளுற ஒரு ஃபோர்ஸ் தான் நட்சத்திரம். உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ராட்டினத்தை அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 7 பெட்டியை வச்சுக்கோங்க, 7 கிரகங்களுக்கு. இந்த ராட்டினத்துடைய இந்த எண்டை ராகுவாகவும் அந்த எண்டை கேதுவாகவும் வச்சுக்கோங்க. 7 விசை தான் ராகு கேதுன்றோம், அப்படி வச்சுக்கோங்க. ஒரு அசம்ஷனுக்காக சொல்கிறேன். இப்போது ராட்டினம் சுற்றணும். இந்த ராட்டினத்தை சுற்றுறதுக்கு 27 பேர் இருக்காங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை முதற்கொண்டு ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்காங்க. இந்த ராட்டினம் சுத்துது பார்த்தீங்களா, இது டைனமிக்ஸ், இது சுத்தம். ஆனால் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சுற்றி விடுவாங்கல்ல, பிடிச்சி இழுத்து விடுவாங்கல்ல, அது அவங்க ஸ்டாட்டிக். அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க. இந்த பாதையில் வர்றதை இழுத்து இங்கிட்டு விடுறது அவங்க வேலை. இந்த பாதையில் யார் வந்தாலும் என்ன செய்வாங்க, இறக்கி விட்டுருவாங்க. இந்த பாதையில் இப்போ சூரியன் வர்றாரா இழுத்து விடுவாங்க, சந்திரன் வர்றாரா இழுத்து விடுவாங்க, புதன் வர்றாரா எப்பா வா அப்படின்னு இழுத்து விடுவாங்க, குரு வர்றாரா இழுத்து விடுவாங்க. வர்றவருடைய வேகமும் இவங்க இழுவை திறனும் இவங்களை எவ்வளோ தூரம் கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் கால பரிமாணம் அப்படின்றோம். அப்போ 30 டிகிரி சனியை இழுத்து விடணும்னா 2.5 வருஷம் ஆகுது. அதனால் 30 டிகிரிங்கிறது ஒரு ராசி கட்டத்தை நம்ம வச்சுருக்கோம். ராசி சக்கரத்தில் ஒரு கட்டத்திலேருந்து சனியை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு 30 டிகிரி நகர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 2.5 வருஷம் தேவைப்படுது கோள்களுடைய சாரத்தில். சந்திரனை இப்படி இழுத்து விட்றாங்க, 2.25 நாளில் 30 டிகிரி இழுத்து விட்டுறாங்க. ஸோ சந்திரன் அவ்வளோ வேகமாக நகரக்கூடிய கிரகம், புரியுதா? அப்போது 2.25 நாளில் இழுக்கப்படும் சந்திரன், இந்த சந்திரனை பேஸ் பண்ணி இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இதர கோள்களுடைய பெயர்ச்சியை உறுதி பண்ணிக்க முடியாது. இப்போ நான் சந்திரனை பேஸ் பண்ணி இதே குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இது நடக்கும் எப்போன்னா 27 நாளுக்கு ஒரு முறை தான் நான் சொன்ன இந்த சந்திரனை பேஸ் பண்ணி சொன்ன குரு பெயர்ச்சி பலன்கள் நடக்கும். ஆனால் உங்கள் லக்னங்கிறது ஸ்டாட்டிக். உங்கள் சந்திரன் இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் உங்கள் லக்னங்கிறது ஸ்டாட்டிக், அது மாற்றமே அடையாது. ஸோ லக்னத்துக்கு குரு இன்னைக்கு எங்கே இருக்காரு அப்படின்னு எடுத்து பலன் பார்த்தோம்னா ஒரு 80% மேட்ச் பண்ணலாம். சந்திரனை மட்டும் வச்சு லக்னத்தை இக்னோர் பண்ணிட்டு குரு பயிற்சி பலன்கள் எடுத்தீங்கன்னா வெறும் 20% தான் மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், நடக்குதா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதனால தான் லக்னத்தை எடுத்து பார்க்குறோம். இந்த பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லக்னத்துக்கு குரு மறையாமல் இருக்கணும். 6, 8, 12ஆம் பாவங்களில் உங்கள் லக்னத்துக்கு குரு மறையாமல் இருக்கணும். குறிப்பிட்ட லக்னங்களுக்கு குரு பாதக அதிபதியாக வந்துடுவார். அது யாருக்கு? மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் குரு பாதக அதிபதியாக வந்துடுவார். குரு தான் பாதகம் செய்ய போகிறவர்னு அர்த்தம். ஸோ மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் இன்னைக்கு குரு எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்தபடி பலன் இருக்கும். ஆனால் குரு இயற்கையிலே சுபருங்கிறனால ஈவன் தான் அவர் பாதக அதிபதியாக 2 லக்னத்துக்கும் செயல்பட்டாலுமே பாதகம் செஞ்சுட்டு நல்லது செஞ்சுருவார். அவர் இயற்கையிலே குரு நல்லவராக படைச்சிட்டாங்க, அப்போ அவர் நல்லது செஞ்சுலாம் ஆகணும். ஆனால் உங்கள் லக்னத்துக்கு மேபி அவர் பாதக அதிபதியாக இருந்துச்சுன்னா ஒரு பாதகத்தை கொடுத்துட்டு நன்மை செய்வார். அப்போ ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு கட்டு போட்டு விட்டுருவாரு. அப்புறம் சுகமாக வீட்டில் படுத்துடலாம், ரெஸ்ட் எடுத்துடலாம். புரியுதா? ஸோ லக்னத்துக்கு பலன்களை எடுங்க, சந்திரனுக்கு பலன்களை 20% வச்சுக்கோங்க. இதுதான் சார் மேட்ரு.